கான்டென்ட் கிரியேஷன்னா ஒரு ஆர்ட் மாதிரி. கையில் எதை கொடுத்தாலும் அதை ஒரு ஆர்ட்டாக மாற்ற தெரியணும். அதுதான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு அழகு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா குக்கிங், பெயிண்டிங், வ்ளாகிங் இது எல்லாமே ஒரே நேரத்தில் பலவிதமாக பண்ணுறதா ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு அழகு. ஆனால் இதுக்குன்னு எந்த ஒரு நீச்சோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம உள் மனசு தான் நமக்கு நீச்சாக இருக்கணும். அது என்ன சொல்லுதோ அதை ஒரு நல்ல க்ரியேட்டாக பண்ணி நம்ம வியூவர்ஸ்க்கு அதை ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும். அதான் ஒரு ரியல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு அழகு. இதுக்குன்னு நீச்சை எதை எடுத்துக்கலாம்னா ரியாலிட்டி, வேல்யூ, ரெஸ்பெக்ட், கைடன்ஸ், அப்புறம் தேங்க்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம நீச்சாக எடுத்துக்கலாம். ரியாலிட்டினா நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அதில் 100க்கு 90% ரியாலிட்டியாக இருக்கணும். இன்னும் 10% நம்ம பொய் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பொய்யும் யாரோ ஒருத்தருக்கு அது வேல்யூ தர அளவுக்கு இருக்கணும். அந்த வேல்யூ பொய்யாவோ அதிலிருந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பணமாகவோ எந்த விதத்துலையும் இருந்துடவே கூடாது. வேல்யூனா மதிப்பு. நம்மளை நம்பி நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம எந்த விதத்துலேயும் பாதிச்சிடக்கூடாது. நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகணும். அந்த வீடியோனால அவங்க லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக ஒரு நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வேல்யூவான ஒரு வீடியோ கொடுத்தோன்னா அது நல்லா போகும். இந்த மாதிரி வேல்யூக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு சில இடத்துல பொய்யும் இருக்கலாம். ஆனால் அந்த பொய் அவங்களுக்கு வேல்யூவாக மாறுற அளவுக்கு இருக்கும். அதுக்காக நம்ம மனசுக்கு அகைன்ஸ்டாக இருக்க எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட்னா மரியாதை. அது நமக்கு வர குட் கமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், பேட் கமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா எல்லோரும் ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைப்பில் என்ன தோணுதோ அதை தான் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா அவங்க குட் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த வீடியோ பாதிச்சுன்னா அதுக்கு பேட் கமெண்ட் வரும். அதுக்காக அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மறுபடியும் வல்கராக எதுவும் பேட் கமெண்ட்டுக்கு ரீப்ளே எதுவும் பண்ணக்கூடாது. அந்த தப்பு நம்ம மேலே தான், நம்ம முழுசாக ஏற்றுக்கணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவங்கள பாதிச்சிருக்கோம். அதுக்காக அதை எப்படி சரி பண்ணிக்கலான்றதுக்காக அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே வர்றது தான் ஒரு ரியல் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு அழகு. அதுக்கு நான் அவங்க கூட ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்மளும் வல்கராக கமெண்ட் பண்ணோன்னா அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு அழகே கிடையாது. கைடன்ஸ் அண்ட் தேங்க்ஸ். கைடன்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், அது எந்த விதத்தில் எடுத்தோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் பிடிஎஸ்ஸாக வரும் நிறைய இடத்துல. அது மாதிரி பிடிஎஸ்னால் கைடன்ஸ். நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அதை எப்படி எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம், அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்களே ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். தேங்க்ஸுன்றது நம்மளை வீடியோ பார்க்குறாங்கனாலே அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அது அவங்களோட ப்ரீசியஸ் டயத்தை யூஸ் பண்ணி நமக்காக அதை வாட்ச் பண்ணி நான் அதை நோட் பண்ணுறாங்கன்னா அதுக்காக அவங்க ஒரு பெரிய டயத்தை நமக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சப்ஸ்கிரைபாக இருந்தாலும் சரி, வியூஸாக இருந்தாலும் சரி, லைக்கு, கமெண்ட் எதாக இருந்தாலும் சரி, அவங்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை நமக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கணும். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூ டயத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.